9ஆம் எண்ணின் குறியீடு நல்ல பாம்பு. நல்ல பாம்பு. என்னங்க திடீர்னு பாம்பு கிட்ட வந்துட்டீங்க? நாங்கள் வரல, உங்களை தான் சொல்கிறோம். நீங்கள் தான் அது. நல்ல பாம்பு கிட்ட நிறைய குணம் இருக்குது. என்ன, நம்ம ஆளுக்கு அதை பார்த்தோன்னா கொம்பை எடுத்து அடிக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு பயம் சார். பயத்தில் தான். ஆனால் உண்மையிலே நம்மளை அது மதிக்குது மனுஷனை. நாம் பயத்தில் தான் போய் அடிக்கிறோன்னு போகிறோம். நீங்கள் ஒன்றும் பேசாமல் இருந்தால் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் நல்ல பாம்புக்கிட்ட ஒரு பெரிய போடு. நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இதெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா, சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா பாம்பு வந்து நிற்கிது. கரெக்டாக சிவன் கோயிலே தான் சுற்றி இருக்கும், வேறு எங்கேயும் போகாது. முருகர் கோயிலுக்கு போதா, விநாயகர் கோயிலுக்கு போதானா அங்கெல்லாம் போகலாம், சிவன் கிட்ட தான் போகுது அது. இதெல்லாம் இயற்கையாக வருது. ஐயர் கூட குருக்கள்லாம் வந்துட்டு பூஜை பண்ணுறாங்க, அதை அப்படியே பண்ணாங்கன்னா அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்குது, ஒன்றும் பண்ணாது. அப்போது அது ஒன்றும் பண்ணாது, நாம் அதை ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் சரி. நல்ல பாம்புக்கு நிறைய குணம்லாம் இருக்குது. அது வந்துட்டு நல்ல பாம்புக்கு மட்டும்தான் இறைவன் ஒரு வரம் கொடுத்துருக்குறாரு. என்னன்னாக்கா அதுக்கு சாமி பாம்பு. சாமி பாம்பு. அது யாரும் வாழ்க்கையில் தீண்டாமல் இருந்துருச்சுனாக்கா அதுக்கு சாமி வரம் கொடுத்துருவாரு. அது 7 அடி இருக்கும், 10 அடி இருக்கும், 12 அடி 15 அடினா இருக்கும். வருஷம் ஆக 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 இத்தினூண்டு ஆயிரும். ஆயிட்டு வெறும் 1.5 அடி 2 அடி ஒன்றும் இல்லை, 1.5 2 அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. அவ்வளோதான், சைஸ் மாறிடும், குறியிடும், ஆரஞ்சு கலரில் மாறிடும், பியூர் ஆரஞ்சு கலரில் மாறிடும், அது கலரே மாறிடும். அது கண்ணுக்கே தெரியாது. கிராமத்துலேயும் இருக்கும், எல்லா கிராமத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய சாமியாருங்க, ரிஷிகள், யோகிகள், சித்தர்கள், மனித வர்க்கத்திலேயே வந்துட்டு சாமியார் போன்று சித்தர்கள் போன்று வாழ்கிறவங்க கண்ணுக்கு தெரியும். மகான் போர் இருக்கிறோம், அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியும். நம்ம கிராமத்திலே கூட அப்படியே போவோம், அவங்க கண்ணுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனால் அது போயிட்டு தான் இருக்கும்.